ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு மசில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டை ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கும் அந்த மசில் டை ஆகுதான் தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பால் அண்ட் பேட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 110 ரூபா. பேட்டோட ரேட்டு பாலை விட ரொம்ப அதிகம். அப்படின்னா பாலோட ரேட் எவ்வளோ? இது கரெக்டான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினில் அந்த மசில் இன்னும் ஆக்டிவாக இருக்குன்னா. இந்த கொஸ்டின் கேட்கும்போது உங்கள் மைண்டில் பாலோட ரேட்டு 10 ரூபான்னு ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நோபல் பரிசு பெற்ற டேனியல் கேன்மன்ங்கிறவர் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற புக்கில் இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நம்ம பிரெயினில் திங்க் பண்ணுறதுக்கு 2 சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் 1 ஃபாஸ்ட், ஆட்டோமேட்டிக், எஃபர்ட்லெஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட 2 × 2 எவ்வளோன்னு கேட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் 4 சொல்லும். இப்போ ஆக்டிவேட் ஆனது சிஸ்டம் 1. சிஸ்டம் 2 ஸ்லோ, டெலிபரேட், எனர்ஜி. உங்கள்கிட்ட 17 × 21 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ சிஸ்டம் 2 ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது உங்களோட சிஸ்டம் 2 தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹேண்ட்பேரை பிடிச்சி நேராக பார்த்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி பெடலிங் பண்ணி அந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சிஸ்டம் 2 சைக்கிளை ஓட்டுறதுக்கு லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை சிஸ்டம் 1க்கு மூவ் பண்ணி இப்போ நீங்கள் சைக்கிளோ பைக்கோ ஓட்டும் போது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஓட்ட மாட்டீங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் 1 டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் 2வை யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு ஐடியா வேணும்னா ஏஐ கிட்ட போகிறோம், ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா ஏஐ கிட்ட போகிறோம், ஒரு ப்ராப்ளம்னா ஏஐ கிட்ட போகிறோம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது, ஆனால் நம்மளோட திங்கிங் எபிலிட்டி கம்மியாகுது. இது ஒன்றும் புதுசு இல்லை. மொபைல் வந்தப்பையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் ஏஐ கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸு வேறு. ஏஐ வந்து உங்களோட திங்கிங்கே ரீப்ளேஸ் பண்ணுது. இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண ஒரு 3 சொல்யூஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா ஏஐ கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை பற்றி நீங்களே திங்க் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அந்த டெசிஷன் எடுக்க பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஏஐ கிட்ட கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறது உங்களோட சிஸ்டம் 2வை அலைவா வைக்கும். ஏஐ கொடுக்குற எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காமல் ஏஐ கிட்டேயே ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். ஏஐயோட அவுட்புட்ஸை டைரெக்டாக போய் நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். அப்போ உங்களோட சிஸ்டம் 2 செமையாக ஆக்டிவேட் ஆகும். அண்ட் ஏஐ பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ரூல் 3, லேர்ன் த ஒய். ஏஐ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குது பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்கு அது எப்படி அரைவ் ஆச்சு அப்படிங்கிற ஒய் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஏஐ இல்லாமலே உங்களோட டெசிஷன்ஸை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி சிம்பிளான திங்ஸ்லாம் நீங்களே பண்ணுறதுனால உங்களோட சிஸ்டம் 2 எப்பொழுதும் ஆக்டிவேட்டாக இருக்கும். சிஸ்டம் 2 ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்மளோட காக்னிட்டிவ் எபிலிட்டியை வளர்க்கும். அப்புறம் நான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின், அந்த பாலோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.